சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி அவர் செல்லும் பாதையில் ஏராளமான வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரதமருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையின் இருமருங்கிலும் அணிவகுத்து நிற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை சென்னை வருகின்றார். அவரை வரவேற்பதற்காக அவர் வரக்கூடிய வழித்தடங்களில் இருமருங்கிலும் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் பாஜகவினர் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பொதிகை தொலைக்காட்சி அமைந்திருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தா சாலை, அந்த பகுதியிலே தான் தற்போது நாம் இருக்கிறோம். அந்த இடத்தில் மிக விசேஷமாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பெருமைகளில் ஒன்றான தஞ்சை பெரிய கோயிலை கண்முன்னே நிறுத்தக்கூடிய வகையில், ஒரு மினியேச்சர் என்று குறிப்பிடக்கூடிய வகையில் ஒரு சிறிய அளவிலான ஒரு கற்சிற்பம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது தஞ்சை பெரிய கோயிலினுடைய சிறப்பு அம்சத்தை கண்முன்னே நிறுத்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை வாத்தியங்கள் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல அவரது கார் பயணிக்கக்கூடிய இருபுறமும் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளால் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பல்வேறு விதமாக புகழ்ந்து அதில் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய புகைப்படங்கள், தங்களுடைய பெயர், அந்த கட்சியினுடைய பொறுப்பு ஆகியவற்றை எல்லாம் குறிப்பிட்டு இந்த வரவேற்பு பதாகைகளை வைத்திருக்கிறார்கள். மாலையில் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் வரவுள்ள நிலையில் அவர்கள் சாலை ஓரமாக நின்று பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த பொதுமக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பிரதமருக்கு கை குலுக்கவோ அவருடன் போட்டோ எடுக்கவோ அருகில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டைகள், அந்த சவுக்கு மர கட்டைகள் கொண்டு இருபுறமும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போதைய காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி செல்லக்கூடிய, அதாவது நேரு ஸ்டேடியம் வரை அவர் செல்லக்கூடிய அனைத்து வழித்தடத்திலும் காவலர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த வழித்தடங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.